எப்பா எப்படியோ மதியம் உள்ள பிரியாணி கொஞ்சோல இருந்துச்சு. சந்தியாவுக்கு முன்னால நம்ம போய் அழகா எடுத்து தின்னாச்சு அந்த பிரியாணியை சூடு பண்ணி. இனிமே எப்படியோ யாரை எக்கடா கெட்டு போனா நமக்கு என்னன்னு படுத்து நல்லா நிம்மதியா தூங்கிட வேண்டியதுதான். சி என்ன கருமம் இது இப்படி கத்திட்டு அடக்கு வெளியே பயமா உள்ள இருக்கு ராத்திரி. அட ஆண்ட கருமமே நீயா? நீ என்னத்துக்கு எங்க வீட்டு ஜன்னல் பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கா? துறப்ப எங்கேயான போய் தொலைச்சானியன. இது வேற தேவையில்லாம நம்மள வேற பயமுறுத்திக்கிட்டு இருக்கு நைட் நேரத்துல வந்து. அட நைட் நேரத்துல ஆந்த வீட்டுல உட்கார்ந்து கத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இது எங்க வந்து இருந்து கத்திக்கிட்டு இருக்கு? அப்போ நம்ம வீட்டுல ஏதாவது தப்பா நடக்குமோ? ஐயோ பயமா உள்ள இருக்கு. போய் அம்மா கிட்ட சொல்லிடுவோமா? ஆமா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு ஓடி வந்துருவோம். எம்மா 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 கொஞ்சோல தின்னுமா, நல்ல பிள்ளைல்ல. எனக்கு ஒன்றும் வேண்டாம், அவளையும் இதையும் திங்க சொல்லு. எம்மா சந்தியா கோவப்படாதம்மா. சரி அவ தின்னுட்டால, அது கொஞ்சோலதான் இருந்துச்சு. சரி வேணா அம்மா இப்ப உனக்கு அள்ளி தரட்டுமா? அவ தின்னுட்டு போறாம்மா, விடு. நான் உனக்கு அம்மா அள்ளி தாரேன். அழகா உனக்கு இப்ப ரசம் வச்சு பயிர் வை. நீ எவ்வளவு அழகா சோறு மங்கி சுட சுட ரசம் வச்சு தந்திருக்கேன். நீ இந்த சோறை திங்காண்டங்கிய. வேண்டாம், எனக்கு பசிக்கல. ஏலா இந்த பாரு, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்காமா. அது உங்க அப்பனுக்கு வச்ச பிரியாணி கொஞ்சோல இருந்துச்சு, அவர் வச்சு தின்னுட்டு கொஞ்சோல மிச்சம் வச்சிருந்தாரு. அத அவ தின்னுட்டு போட்டு சின்ன பிள்ளைன்னு விடாம நீ அவ கூட சேர்ந்து அவகிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க. ஏம்மா அதை நான் தான் போய் எடுத்து வச்சேன். நான் எனக்கு ராத்திரிக்கு சாப்பிடணும்னு ஒளிச்சு வச்சிருந்தேன். அதை போய் அவ எடுத்து தின்னுருக்கா. இல்ல அத நான் அப்பயே தூர கொட்டிட்டா பாத்திரத்தை கழுவி இருந்திருப்பேன். அதை நீ பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அதை ராத்திரிக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீரன்றா. ஒழுங்கு மரியாதை இந்த சோறை திங்கிட்டு நீ தூங்குற வழிய பாரு. இதை திங்காம மட்டும் நீ தூங்கி வரா அப்புறம் தானே இருக்கு. நீ என்னோட முகத்தை பார்க்க வேண்டியிருக்கோம். பாத்துக்க சொல்லிட்டேன். நானும் கிளி பிள்ளைக்கு சொல்றாப்புல பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி படிச்சு சொல்லி பார்த்துட்டேன். நீ கேட்காண்டீங்க. இதுக்கு மேல உன் விருப்பம். பாத்துக்க உன் சோறை நான் இதுல வைக்கேன். இதை தின்னுட்டு தான் நீ தூங்குறாமா சொல்லிட்டேன். இதை திங்காம மட்டும் நீ கிளாச்சிக்கிட்டு தூங்கி பாரா அப்புறம் தானே இருக்கு உனக்கு. எப்ப கொம்மி, அதான் நான் வேண்டான்னு சொல்லியம்ல. அதுக்கப்புறம் எதுக்கு என்னைய தின்னுன்னு உயிர் எடுக்கா? இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியாதோ? நான் சோறு திங்கிறேன், திங்கலன்னா இந்தாலையும் போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே. இங்க பாரு, வாயை இழுத்து வச்சு கிழிச்சு தச்சு போடுவேன். அம்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேனா பாத்துக்க. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ போற போக்கே சரியில்லை. பாத்துக்க அம்மா சொல்லிட்டேன். ஒழுங்கா இந்த சோத்தை தின்னுட்டு போய் தூங்கிய வழிய பாரு. காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா வேண்டாமா? காலேஜ் எனக்கு நாளைக்கு லீவு தான். லீவுனா பரவாயில்ல, தின்னுட்டு சீக்கிரம் தூங்குற வழிய பாரு போ. லட்சுமி என்னத்துக்கு பிள்ளைகிட்ட கடந்து இப்படி கத்திட்டேடாக்கா? உன் சத்தம் அங்க பக்கத்து தெரு வரைக்கும் கேக்குது. வீட்டுல பிள்ளைகிட்ட இப்படிதான் கடந்து அலறுவியா? வீட்டுக்குள்ள பொம்பளை அழுத பேசியது வெளியே கேட்கக்கூடாது. அப்படிதான் பேசணும். அப்படி பேசிய குடும்பம் தான் உருப்படும். ஆமா உங்க மூளை வச்சுக்கிட்டு நான் படிய பாடி எனக்கு தானே தெரியும். என்ன உயிரோட கொன்னுருவாளுவ போல இருக்கம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏன் என்னாச்சு? எதுக்கு நீ இப்ப இப்படி கோவப்படியா? நீர் மதியம் சோறு தின்னவர அவளத்தையும் போட்டு திங்க வேண்டியதானே. உங்களுக்கு தானே வாங்கி வச்சிருக்கேன்னு. வேற அதான் சோறுல கொஞ்சோல மிச்சம் வச்சுக்கிட்டு அதுக்கு இப்ப இவ்வளவு ரெண்டு பேரும் ராத்திரி சண்டை போடியாளுவ. இவ்வளவுதான் என்னத்த சொல்ல. நான் நெஞ்சில சாப்பிட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சோல ரசம் வச்சு சோறு திங்கணும் போல இருக்குன்னு சோறு பொங்கி கறியாக்கி வச்சு கொடுத்தனா இதை திங்காண்டாளுவலாம். அந்த பிரியாணி வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுவ. இலையவா தின்னுட்டு போயிட்டா. இப்ப இவ ஒளிச்சு வச்சிருப்பா போல இருக்கு. இப்ப இவ வேணும்னு அழியா. பிரியாணி இல்லன்னா சோறு திங்காண்டேன்னு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா. இவளை என்னத்த செய்ய சொல்றீங்க? என்னம்மா சந்தியா, பிரியாணியா வேணாம் பிள்ளைக்கு? அப்ப நாளைக்கு வாங்கி தரேன். என்ன இப்ப இந்த ரசஞ்சோரை சாப்பிடு, நல்லா இருக்கும். எப்போ எனக்குன்னு நான் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அதான் அவ தின்னுட்டு போயிட்டா. சரி அப்ப நாளைக்கு வாங்கிட்டு வரேன். என்ன அழாத, இப்ப சாப்பிடு. அப்ப நாளைக்கு எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வரணும், அவளுக்கெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. ஆமா இந்த குமரிக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வேற அந்த குமரியை பட்டினி போடுவாவ. ஒரு பிள்ளைக்கு வாங்கிட்டு இன்னொரு பிள்ளைக்கு வாங்காம வந்தா சரியாளாது. அவதான் இப்ப என் பிரியாணியை தின்னுட்டாளா, அப்புறம் எதுக்கு அவளுக்கு நாளைக்கு பிரியாணி? அவன் இன்னைக்கு என் பிரியாணி தின்னதுனால எனக்கு அப்ப நாளைக்கு வாங்கி தருவாவ. அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு மட்டும்லாம் வாங்க முடியாது. வாங்கினா ரெண்டு பிள்ளைகளுக்கும் வாங்கணும், இல்லாட்டினா வாங்கக்கூடாது சொல்லிட்டேன் அம்மா. கொம்மி நீ சரியான ஆளுதான்ப. ஏலா சந்தியா குந்தாணி, உனக்கு மட்டும் பிரியாணி வேணும்னு சொல்றேன்னு எனக்கு தரக்கூடாதுன்னு. இன்னைக்கு செஞ்ச வீட்டுல செஞ்ச பிரியாணியும் கடை பிரியாணியும் ஒன்னாவே. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. மனசாட்சி கிடையாதவ உனக்கெல்லாம். எனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு தான் மனசாட்சி இல்ல. எப்படி என் பிரியாணியை நீ திருடி திங்கலாம்? திருட்டு நாய். இங்க வேறு நான் ஒன்னும் திருடல. நம்ம வீட்டு பிரியாணி தானேன்னு உரிமையில தான் எடுத்து தின்னேன். ஏலா இப்ப ரெண்டு பேரும் வாங்க போறிய பேரு. ஏலா
இப்ப அணக்கல்லாம 2 பேரும் சோறு இருக்கிற திண்ணியெல்லாம் அணக்கல்லாம போய் தூங்கலான்னு வைங்களேன், தோலை உரிச்சு போடுவேன் சொல்லிட்டேன். இப்ப கொம்பி நான் தான் சாப்பிட்டுட்டேனே, அப்புறம் எதுக்கெல்லாம் இங்க அலறிக்கிட்டு வந்தா? போ போய் தூங்கு. போனை நோண்டிக்கிட்டு கிடந்தனா போனுக்குனெல்லாம் அடுப்புல வச்சு எரிச்சு போடுவேன் பாத்துக்க. போனெல்லாம் நோண்டல கொம்மி, ஆந்த சத்தம் வீட்டுல கேட்டுச்சு, அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆந்த சத்தம் போட்டுச்சுன்னா நீ ஏதோ அபசகுணம்னு சொல்லுவல்ல, அதான் உங்ககிட்ட சொல்ல வரலாமேன்னு வந்தேன். வீட்டுல ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. ஏன்னா என்னது ஆந்தையா? ஆமா, ஆந்தை தான் கத்திச்சு. ஏன்னா என்ன சொல்லியா? ஆந்தை எங்க கத்திச்சு? வீட்டுக்கு கூரைக்கு மேலையா? இல்ல இல்ல, நம்ம வீட்டுக்கு பின்னாடி மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல இருந்து தான் கத்திச்சு. ஐயே, அந்த வீட்டுல அலறப்படாத. இல்ல எத்தனை சத்தம் போட்டுச்சுல? ஐயா அதை கவனிக்கலையம்மா. எங்க இவ சொல்லியதை கேட்டதும் எனக்கு என்னமோ நெஞ்சு படபடன்னு வருதுங்க. அந்த வீட்டுக்கு மேல ஒரு சத்தம் போட்டுட்டு போனா அது வீட்டுக்கு நல்லது இல்லையேங்க. ஏமா ஒரு சத்தம் இல்ல, நிறைய சத்தம் போட்டுக்கணும் தான் நினைக்கேன். ஊக்கு ஊக்கு ஊக்குன்னு கத்திட்டு இடந்துச்சு என்னமோ. என்னெல்லாம் சொல்லியா? அந்த அழ கத்திச்சிங்க, வேற கட்டலங்க, ஒரு சத்தம் போட்டுங்க, நிறைய சத்தம் போட்டுங்க, என்னெல்லாம் சொல்லி எனக்கு பயமா இருக்கு. ஏப்ப நானும் அதெல்லாம் சொல்லல, கத்துன மாதிரி இருந்து கத்தாத மாதிரி இருந்து, ஆனா எப்படி நிறைய சத்தம் போட்டுச்சு. ஒரு சத்தம்னா நீ எப்படி சொல்றா? எல்லாம் வீட்டு கூரை மேல வந்து ஒரு சத்தம் போடப்படாதெல்லாம் நல்லது இல்ல, அதான் சொல்லியே. சுவாதனை பிடிச்சு போற உழுவே உயிரை எடுக்காளுவே, சண்டை போட்டு இந்த வீடு ஒரே இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை காட கணக்க சண்டையாதான் இருக்கு இந்த வீடு. எப்ப கொம்மி எண்ணெயெல்லாம் குறை சொல்லாத பத்துக்க, எல்லாத்துக்கும் காரணம் இவாதான். இந்த பாரு, எண்ணெயெல்லாம் தேவையில்லாம குறை சொல்லாத. நான் எனக்கு சோறு பசிச்சிச்சு, வயிறு பசிச்சிச்சு, நான் போய் சோறு இருந்த சோறை எடுத்து போட்டு சாப்பிட்டேன். அதை நீ தான் வச்சிருந்தாலும் எனக்கு தெரியாது. அதை கேட்கணும், கேட்டு எடுத்து திங்கணும், திருடிலாம் திங்கக்கூடாது. இங்க பாரு, நானும் ஒன்றும் திருடிலாம் ஒன்றும் திங்கல, வீட்டில் இருந்துச்சு, நம்ம வீடு தானே எடுத்து சாப்பிட்டேன். நீ ரொம்ப பேசாத என்ன? இல்ல சண்டை போட்டு என் உயிரை எடுத்துறாதீங்களா? கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருங்க. எனக்கே மனசு படபடன்னுகிட்டு இருக்கு, வயிற்ற கலக்குது. இவ்வளவு சண்டை போட்டு தீர இயலாது இவ்வளவு கிட்ட எப்ப பார்த்தாலும். அம்மா 2 பேரும் சாப்பிடுங்கம்மா. அப்ப நாளைக்கு 2 பேருக்கும் சேர்ந்தாலும் பிரியாணி வாங்கிதாரு. இப்ப சண்டை போடாம போய் சாப்பிட்டு தூங்குங்க போங்க. எப்பா நான் சாப்பிட்டுட்டேன், நான் ரூமுக்கு போய் தூங்க போறேன். போமா. எனக்கு கொஞ்சம் இடம் விட்டு படு. அந்த ஆளை பப்பரப்பான்னு காலை விரிச்சு போட்டுக்கிட்டு தூங்காத சொல்லிட்டேன். எனக்கு கீழே படுத்தா முதுகு இடுப்பெல்லாம் வலிக்குது. நான் கொஞ்சம் இன்னைக்கு வெத்தையில தான் படுக்க போறேன் சொல்லிட்டேன். அம்மா எவ்வளவு ஒருத்தி இல்லைன்னா கீழே பாய போட்டு படுங்க. ஏம்மா அவளை வேணா கீழே படுக்க சொல்லி, நான் போய் இடத்த பிடிச்சிருவேன், எனக்கு தெரியாது. இப்ப சோனி சிலப்பட்ட பெட்டில நான் தான் படுப்பேன், நீ கீழே பட்டு சொல்லிட்டேன். அம்மா அம்மைக்கு இடம் பத்தாது. அதுக்கு வேற ஆளை பாரு. பாருமா, இதுக்கும் அவன் ஒத்துக்கிட முடியுங்க. இல்ல உங்களெல்லாம் என்னத்தை கொண்டு அடிக்கன்னு தெரியல, அறிவு கட்ட ஜென்மங்களை பெற்று வச்சிருக்கேனா. ஒரு பெத்த தாய்க்கு கொஞ்சம் படுக்க இடம் தர முடியுங்காலுவே. எம்மா அதுக்கு இல்லவ, அவ கீழே படுத்தானா உன் கூட நான் படுக்கலாம்ல, அதான் பார்த்தேன். எதுக்கு காலத்துக்கு போட்டு அமுக்க தானே? காலெல்லாம் எவ்வளவு போட்டியன்னா காலை வெட்டி போடுவேன் சொல்லிட்டேன். எவ்வளவு மேலதுக்கு காலை போடாதீங்களா? எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. காலத்துக்கு போட்டு ஆள் அழுக்கு போட்டு அமுக்க அமுக்குன்னு அமுக்கி எந்திக்க முடிய மாட்டேங்குது காலையில. அடாடாடாடா, அந்த வீட்டுக்கு வந்தா இதுவே பஞ்சாயத்து பிளத்த பஞ்சாயத்தா இருக்கு. இதுக்கு தான் வீட்டுக்கு வரையே தோண மாட்டேங்குது வர வர. நீ இந்த சோத்தை எடுத்து தின்னல, என் உயிரை எடுக்காத. என்ன நீயும் போய் தொலைங்க ரெண்டரும். ஏங்க உங்களுக்கும் சோறு வேணுமா வேண்டாமா? நான் இப்பதான் டீ கடையில டீ குடிச்சேன், வயிறு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க லட்சுமி. இப்ப உங்களுக்கு சோறு வேணுமா வேண்டாமா? 24 மணி நேரமா டீ காப்பின்னு அடைச்சிக்கிட்டே இருப்பாரு அந்த வயிற்றுல. வேற இந்த வயிற்றை இப்படி அடைச்சிக்கிட்டு இருந்தா வேற எப்படி சோறு இறங்கும்? எனக்கு பசிக்கே இல்லை பத்துக்க, இருந்தாலும் கொஞ்சோல போட்டுட்டு வேணே. கொஞ்சோல போடுவா கொஞ்சோல. வேற நான் என்னத்துக்கு சோறு பொங்கணும்? சோறு வரி யாரும் ஆக்கி வச்சுக்கிட்டு அது எல்லாம் காலையில கடந்து கஞ்சா கிடக்கும், அப்புறம் அதையும் நான் தான் திங்கணும். நீ என்னத்துக்கு கடந்து ராத்திரிக்கு சோறு செஞ்சுட்டு நடந்தா? ஒரு 2 துவாசையை ஊத்திருக்கலாம்ல ஆளாளுக்கு. கொஞ்சோல தேங்காய் சட்னியே தக்காளி சட்னி என்னத்தையாவது வச்சுட்டு. கீரன் ஆகாத மாதிரி இருந்தாச்சுன்னு கொஞ்சோண்டு ரசத்தை வச்சு சோறை வச்சேன். அது ஒரு குத்தமா? உட்காருங்க, சோறு போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, ஒரு முட்டை பொரிச்சிட்டு வந்துரு. முட்டையெல்லாம் பொரிக்க முடியாது, சும்மா சோறு ரசம் தான். வேற கூட்டுக்கெல்லாம் அப்பளம் குப்பளம் கூட ஒன்றும் கிடையாது, அப்படியே தான் திங்கணும். சரி, ஏதோ பண்ணு. எல்லாம் நீ எப்படி இந்த சோறை திங்கிறியா இல்லைன்னா தூக்கி கொண்டு வெளியே நாய்க்கு போட்டுட்டுமா? அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ சோத்துல கை வைக்க முடியாது பாத்துக்க. தின்னு தொலைகிறேன் வா. சை, வர வர இந்த வீட்டில் சோறு வேண்டான்னு சொல்ல கூட நமக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லப்பா. காலையில ஒரு நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சே, அது யாரு என்னன்னு நம்மளும் கேட்கவும் இல்லை. அது யாரா இருக்கும்? அப்புறம் யாரா இருந்தாலும் மறுபடியும் போட்டா பேசிக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் போடவே இல்லையே. அந்த நம்பர் யாரோடதா இருக்கும்? அந்த நம்பர் எங்க எடுத்து பார்ப்போம்.
ஹாய் பியூட்டி. ஐயா பேராண்டி வந்துட்டியா? ஆமா, நான் வாரதெல்லாம் இருக்கட்டும். நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பியூட்டி? சிறகு அடிக்க ஆசை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. என்ன சிகரெட் அடிக்க ஆசையா? ஏலே கிண்டல் பண்ணாதலே, சிறகடிக்க ஆசை. ஓ, சிறகடிக்க ஆசையா? பாரு பாரு, என்ன நீயும் சிறகடிச்சு பறக்கலான்னு இருக்கியோ? ஆமா, பறக்கலான்னு தான் பார்க்கேன். என் பேரனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சு பேரன் பேத்திய பார்த்துட்டு தான் நான் சிறகடிச்சு பறப்பேன். அது வரைக்கும் பாட்டி உன் கூட தான் இருப்பேன். அட நீ வேற சும்மா இரு மீனு. நமக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது. நமக்கு படிப்பு, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நல்ல தொழில் தொடங்கி நல்லபடியா போகணும். அதுதான் நம்ம ஏம். இதுக்கு இடையில இந்த கல்யாணம் கன்றாவி இதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆமா, இப்படி சொல்ற பயல்வா தான் கல்யாணத்தை கட்டிட்டு வந்து நிப்பானுவேன். அப்படி என் பேரை ஒரு பேத்தியை கூட்டிக்கிட்டு வந்தான்னா நான் தான் சந்தோஷப்படுவேனே. அவளை தாங்குலாம் தாங்குவேன், தூக்கி வச்சு கொண்டாடுவேனே. வேணும்னா நீங்களே பாருங்கத்தே, இவன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு படிக்க கனடா போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு எவ்வளவு ஒருத்தி பிடிச்சிட்டு வெள்ளக்காரியை பிடிச்சிட்டு வருவான் பாருங்க. இவதான் என் பொண்டாட்டி, இவளதான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அப்படி வந்து சொல்லியானா இல்லையான்னு பாருங்க. எந்த நாட்டுக்காரியா இருந்தா என்ன மீனாச்சு, என் பேரனுக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருந்தேன்னா எனக்கு 100% சம்மதம். அப்படியெல்லாம் நான் ஒத்துக்கிட மாட்டேன் தே. நம்ம ஊர் பிள்ளை நல்ல குணமா அன்பா இருக்க பிள்ளை, ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைனாலும் பிடிச்சி இவனுக்கு கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேனே தவிர வெளிநாட்டுக்காரியெல்லாம் நான் பிடிச்சி கட்டி வைக்க மாட்டேன் இவனுக்கு. அம்மா, எதுக்குமா இப்ப நடக்காத காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிய நீங்க? ஏலே, என்னைக்கா இருந்தாலும் நீ ஒரு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். எனக்கு தான் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அப்புறம் என்ன? இப்படிதான் போய் சொல்லுவியே. உனக்கான பொண்ணை நீ பார்த்துட்டேன்னு வை, அப்ப தானா உனக்கு எல்லா ஆசையும் வரும். நான் கூட உன் தாத்தனை பார்க்க வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன். அவரு வந்து பொண்ணு பார்க்க வரும்போது பார்த்தது எனக்கு வெக்கம் தாங்கலை. எனக்கு இப்போ நினச்சா கூட எனக்கு வெக்கமா இருக்கு. அவரை பார்த்த உடனேயுமே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இவருதான்னு. அது மாதிரி உனக்கும் ஒருத்தி வருவா. உன் தாத்தனை நானும் அந்த காலத்துல எப்படியெல்லாம் காதல் பண்ணணும் தெரியுமா? அதுலயும் உன் தாத்தை செமுனி கணேசனே தோத்து போயிடுவாரு. அந்த அளவுக்கு அட்டுழியம் பண்ணுவாரு. டார்லிங், போதும் போதும், இப்படி பேசி பேசி எனக்கு கல்யாண ஆசையை தூண்ட பார்க்குற, அப்படிதானே பியூட்டி? ஏலே பேராண்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் உன் தாத்தனும் எப்படியெல்லாம் இருந்தோம் வாழ்ந்தோன்னு உன்கிட்ட சொல்லியே. உனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்ல, அதை பார்த்துட்டு தான் இந்த பாட்டி கண்ணை மூடுவேன். சரி சரி, நீ இப்ப கண்ணெல்லாம் மூடாண்டா, போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி போ. எப்பயும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காது, அது கண்ணுக்கு கெடுதிதான். கண்ணுக்கு ஏற்கனவே செக்அப் பண்ணி லென்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கல, போ. மறந்துக்கிறது ஏதாவது ஊத்தணும்னா ஊத்திட்டு போய் பாடு, ஓடு. போறல, இனி துரத்துறதுலே இருக்காத. இல்ல ஷாம், சாப்பிட்றியா? அப்படி அம்மா வேண்டாமா, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட்டுட்டேன். ஐயா, உன்ட்ட எத்தனை முறையா சொல்றது, வெளியே இப்படி சாப்பிடாத, அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிடியது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கோம்ல. சரிம்மா சரிம்மா, இனிமே சாப்பிட முடியேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. நீங்க என்ன சாப்பிட்டுக்க மாட்டீங்களா? ஆமா, அப்பா இன்னும் காணோம். அப்பா வந்த அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அப்ப இன்னும் பியூட்டியும் சாப்பிடலையா? நான் சாப்பிட்டுட்டேன் பேராண்டி. சாப்பிட்டல, அப்ப போ போய் தூங்கு. டிவி பார்த்துக்கிட்டு இருக்காத, சும்மா கண்ணுக்கு கேடு. சரியா கோவப்படாத. இந்தா இப்ப முடிஞ்சிடும். எத்தே, உங்களுக்கு ஒரு டம்ளர் பால் தரட்டுமா? தே இல்லம்மா மீனாட்சி, எனக்கு வேண்டாம். எனக்கு அப்பயே சாப்பிட்டதே நெஞ்சு கரிச்சிட்டு இருந்தாப்புல இருக்கு. அதனால எனக்கு எதுவும் வேண்டாமா. இனிமே நான் கொஞ்சம் ஒரு மாத்திரை மட்டும் போடணும்ல, அப்போ போட்டு நான் படுக்கேன். சரி தே. அம்மா, என் ரூமுக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் கொண்டு வந்துருங்கம்மா. சரியா, போ, அம்மா எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் மம்மி, சூப்பர் மம்மி. போ மீனாட்சி, போ. பையன் பால் கேட்டாம்ல, நல்லா பாதாம் பால் போட்டு கொடு, அப்பதான் அவன் உடம்புக்கு நல்லது. சரி தே. என் பேரனுக்குன்னு ஒருத்தி எங்க இருக்காளோ, என்ன பண்ணியாலோ தெரியல. ஐயோ, கை டச் பண்ணி தெரியாம ரிங்கு போயிட்டே. ஐயோ, கட் பண்ணிடுவோம். ஐயோ, ரிங்கு போயிருக்குமோ? ஐயோ ஆமா, ரிங்கு போயிட்டு. ஐயோ, யாருன்னு வேற தெரியலையே. ராத்திரி நேரத்துல கால் பண்ணிட்டோமே. யார் இது இந்த நேரத்துல நமக்கு மிஸ்டு கால் பண்றது? எதுவும் எமர்ஜென்சியா இருக்குமோ? மிஸ்டு கால் வேற பண்றாங்களே. கால் பண்ண முடியாத அளவுக்கு பேலன்ஸ் இல்லாமையா இருக்காங்க. நம்பர் வேற புதுசா இருக்கு. இந்த நம்பர் நம்ம சேவ் பண்ணவே இல்லையே. யாராவது எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிருப்பாங்களா இருக்கும். நம்ம மறுபடியும் ரீடைல் பண்ணி பார்ப்போம் இந்த நம்பருக்கு. ஐயோ, அந்த நம்பர்ல இருந்து தான் போன் வருது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே? ஐயோ, இந்த நேரத்துல வேற இந்த ரிங்டோன் வேற சோதிக்குதே. எவ பார்த்த வேலை இது? இந்த ரிங்டோனை எவ வச்சது? சின்ன பொண்ணு தான் சாயங்காலம் என் போனை நோண்டிக்கிட்டு இருந்தா. அந்த பண்ணாட பரதேசி பார்த்த வேலையா இது? இது ஒரு ரிங்டோன், இந்த ரிங்டோனை வேற வச்சு வச்சிருக்காள. இப்போ என்ன நீ அட்டன் பண்ண? யாருன்னு வேற தெரியல. இந்த நேரத்துல போனை பண்ணி யாராவது கலாச்சிருவாங்களா நம்மள? இப்போ போன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த கொம்மி வேற நம்மளை திட்டுவாள. தூங்க வேண்டிய நேரத்துல இந்த சோதனைலாம் நமக்கு தேவையா? எவ பார்க்க வேலைன்னு தெரியலையே. நம்ம காலேஜ்ல இருந்து எவ்வளோ ஒருத்தி நம்ம காலேஜ்ல தான் நம்மள வெறுப்பேற்றணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். தெரியாம ரிங்கு வேற போய் தொலைஞ்சு வச்சு முழிச்சிருக்கான்னு நினைச்சு எவ்வளவு கால் பண்ணியால. இப்ப என்ன பண்றது? கடவுளே, சோதனை எவ்வளவு போச்சு. யார் அது? போன் ரிங்டோனுக்கு பதிலாக டைலாக்கா வச்சு தள்ளி இருக்கு. இந்த கருமத்தெல்லாம ரிங்கிங்க்கு செட் பண்றாங்க.
ரசனை கிட்டவங்களா இருப்பாங்க போல இருக்க. யாரா இருந்தாலும் இன்னைக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். மறுபடியும் கால் பண்ணுவோம். ஐயோ மறுபடியும் அங்க இருந்து தான் ஃபோன் வருது. இப்போ என்ன பண்றது? சரி, அம்மா வர்றதுக்குள்ள ஃபோன் அட்டன் பண்ணி பேசிடுவோம். யாரா இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணாதான் பேசிடக்கூடாது. யார் சத்தம் கேட்குதுன்னு பார்க்கணும். ஆம்பளை வயசா பொம்பளை வயசான்னு நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கிடுவோம். என்ன அட்டன் பண்ணிட்டு பேசாம இருக்காங்க? ஹலோ ஹலோ. ஐயோ என்ன ஆம்பளை வயசு சத்தம் கேட்குது? ஆம்பளை பையனா? நம்ம காலேஜில் எவனா இருக்கும்? ஒருவேளை கார்த்தி தான் ஒருவேளை கலாய்க்கிறானோ? ஜெகன் யாராவது இருக்குமோ? ஆனா இது அவனும் வயசு மாதிரி இல்லையே. கடவுளே, இது எவனு தெரியலையே. ஹலோ, யாரா இருந்தாலும் பேசுங்க. லைன்ல இருக்கீங்க, பேச மாட்டீங்க. கால் பண்ணது நீங்க தானே? என்னது நம்ம கால் பண்ணாமா? இவன் தானே கால் பண்ணியிருந்தான். இப்போ நம்மளை யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் பரதேசி. இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் ஒழுங்கா பேசிருங்க. இப்படி நைட் நேரத்துல மிஸ்ட் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. தூங்குற நேரத்துல சொல்லிட்டேன். அப்புறம் நான் மனசுனா இருக்க மாட்டேன். என்ன இவன் நம்ம கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான்? இவன் தானே நமக்கு கால் பண்ணியிருந்தான். மதியம் போல இவன் தானே நமக்கு கால் பண்ணா, நம்ம எடுக்காம விட்டோம். அப்புறம் யாரா இருந்தாலும் பாத்துக்கிடலான்னு இப்ப தெரியாம நம்ம கை தட்டி மிஸ்டு கால் எல்லாம் விழுந்து போச்சு. இவன் என்னமோ நம்ம தான் அவனுக்கு மிஸ்டு கால் பண்ணி டார்ச்சல் பண்ற மாதிரி எல்லாம் இவன் முழுக்கிறான். இவனை இப்படியே சும்மா விடப்படாது. நாலு கிழிச்சாதான் இவன் சரிபட்டு வருவான். எவனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இவனை உண்டு இல்லைன்னு பாத்துறணும். ஹலோ, இங்க பாருங்க, இப்ப பேசுறீங்களா இல்லையா? இல்லன்னா நான் பாட்டுக்கு போனை வச்சுட்டு நம்ம இடத்துக்கு தூங்க போயிருவேன். தேவையில்லாம ராத்திரி நேரத்துல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏதோ எமர்ஜென்சின்னு நினைச்சுதான் நான் திரும்ப கால் பண்ணேன். ஹலோ, போதும் நிப்பாட்டுங்க. யார் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணது? நீங்க தான் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. அதான் இது யார் நம்பர் புதுசா இருக்கேன்னு நான் திருப்பி கால் பண்ணேன். நீங்க என்னமோ உங்களே வழிய வந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ண மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கீங்க. அட என்ன, போன்ல லேடிஸ் வாய்ஸ் கேக்குது. அதுவும் நம்மள திட்டுது. நம்ம தான் என்னமோ அதுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ண மாதிரி. ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையா? ஆளு மூஞ்சியும் பாரு. சும்மா ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து போனை பண்ணிட வேண்டியது. ஏதாவது கேர்ள்ஸ் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா உட்கார்ந்து மொக்க போடலாம்னு நினைச்சு மொக்க போட்டுக்கிட்டு இருக்காது. அதுக்கு தானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன். வேற யாரையாவது போய் பாரு. கையில மாட்டினு வை, மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்துருவேன். ஆமா. ஹலோ ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பார்த்து பேசுங்க. சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நம்ம மரியாதை கிட்டு போகும். என்னைய அந்த மாதிரி பையன் நினைச்சிட்டியோ? எனக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காது. அதுவும் உன்னையெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாத. ஒழுங்கு மரியாதையா போனை கட் பண்ணிடு. இந்த மாதிரி திமிரு பிடிச்ச ராங்கி பிடிச்ச பொண்ணுங்களெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அடையப்பா, இவருக்கு தான் பொண்ணுங்களாலே பிடிக்காது. எனக்கும் பசங்கனாலே பிடிக்காது. போதுமா? அதுவும் உன் குரலை கேட்கும் போதே தெரியுது நீ எவ்வளவு கேவலமா இருப்பேன்னு. என்னமோ மனசுல பெரிய அரவிந்த் சாமின்னு மனசுல நினப்பு. ஆளு மூஞ்சியம் பாரு. பை போன மூஞ்சியும் மொகர கட்டையும். சே, நான் வாழ்க்கையில இது வரைக்கும் யார்கிட்டையும் இப்படி திட்டு வாங்கினது கிடையாது. எவ்வான்னு தெரியல, போன்ல இந்த கிளி கிளிக்கிறா. நம்ம எப்போ இவளுக்கு கால் பண்ணோம்? கண்டிப்பா இவ பெரிய பஜாரியா தான் இருக்கணும். கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஒரு சில பேர் வாண்டடா ஒரு சில நம்பரை போட்டு ரஃபா ட்ரை பண்றது. யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இப்படிதான் பேசி இன்சோ பண்றது. அப்படிதான் ஏதோ ட்ரை பண்ணுதுங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த நம்பரை பிளாக் பண்ணணும். எதுக்கு நம்ம கால் ஹிஸ்டரி ஒருக்கா செக் பண்ணுவோமா? எதுவும் தெரியாம இந்த கை தவிர இந்த நம்பருக்கு டயலா இருக்குமா? கால் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்ப்போம். அட, டயலிங்ல நியூவா 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பர் யாரு? நம்ம செல்ல இருந்து தான் கால் போயிருக்கு. அதனாலதான் அந்த லேடி இந்த கிளி கிழிச்சுதான் நம்மள. நம்ம தான் தெரியாம பேசிட்டோமா? அச்சோ, ஆனா இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணலையே. நம்ம போன்ல இருந்து எப்படி இந்த நம்பருக்கு கால் போயிருக்கோம்? எத்தனை மணிக்கு கால் போயிருக்கு? 12 மணி. 12 மணிக்கு நம்ம காலேஜ்ல எல்லாம் இருந்தோம். சரண் கிட்ட எல்லாம் இருந்தது போனு. அடடா, அப்ப சரண் தான் அந்த வேலையை பார்த்திருக்கானா? நாளைக்கு பாத்துக்கிறேன் அவனை. தூக்கி கூட 4 மிதி மிதிச்சாதான் சரிபட்டு வருவான் இவன். இந்த மாதிரி பஜாரிங்க கிட்ட இல்லாம இவன் கான்டாக்ட் வச்சிருக்கான். சிட், விடியட்டும். நாளைக்கு பாத்துக்கிறமான உன்னைய. ஏதோ நம்ம தான் அவனை வலிய பைய போன பண்ணி டார்ச்சர் பண்ற மாதிரி சீனை போடியான். அந்த கம்மு நட்டி யாரு என்னன்னே தெரியாது. இவனுக்கு ஏன் நான் கால் பண்ண போறேன்? அவன் தானே முதல் நமக்கு கால் பண்ணான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சு எடுத்துருவேன். இந்த கிறுக்கி இப்ப யாரை திட்டாக்கா? ஒருவேளை நம்மளை தான் திட்டிக்கிட்டு இருக்காளோ? நம்ம ஒழிச்சு வச்சிருந்த பிரியாணியும் தின்னுட்டு நம்மளே வேற திட்டுவாய்வா. சரியான ஆளுதான். எவ சோனி, என்னப்ப வேணும் உனக்கு? இப்போ எதுக்கு இப்ப கத்தியா? உன்னைய பேர் சொல்லி தானே நான் இப்ப கூப்பிட்டேன். என்ன சொல்லு? எனக்கு இருக்க கடுப்புல நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. மறுபடியும் என்ன? நீ வச்சிருந்த பிரியாணியை நான் எடுத்து தின்னுட்டேன்னு அதுக்கு தானே சண்டை போட போறா? நாளைக்கு அப்பாவிட்ட வேணா 2 பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி 2ஐயும் உனக்கே தந்துடுறேன். போதுமா? என்ன நிம்மதியா இருக்க விடு. எவ கிறுக்கி, ரொம்ப சீன் போடாத. என்ன ஒழுங்கா கீழே இறங்கி படு. அம்மா வந்து மேலே படுப்பா. அவளுக்கு இன்னைக்கு நல்லா இடம் வேணுமா, கொஞ்சம் படுத்து தூங்குறதுக்கு நிம்மதியா. போ, நீ கீழே போய் படு. இங்க வர ஜோனி, என்னைய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நீ என் பிரியாணி எடுத்து தின்னுட்டேன்னு நான் கடுப்புல இருக்கேன். இப்போ நானே கீழே போய் படுக்கணுமோ? எனக்கு கீழெல்லாம் படுத்தா எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கும். நானும் கீழே படுக்க மாட்டேன். நீ போய் கீழே படு. சரி, நானே கீழே போய் படுக்கேன். நீயே மேலே படுத்து தொலை.
என்ன சோனி திடீர்னு சொன்ன உடனே சரின்னு போய் கீழே போய் படுத்துட்டா? இவ இப்படிலாம் செய்கிற ஆள் கிடையாதே. யாரா இருக்கும்? யார் இப்படி நம்மளால ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறது? இது சதீஷ், கார்த்தி, ஜெகன் இந்த மாதிரி இவ்வளோ வாய்ஸ் கிடையாது. வேற யார் வாய்ஸோ மாதிரி இருக்கு. இந்த வாய்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேட்டிருக்கோமா? இல்லையே, இது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே நமக்கு. யாரா இருக்கா? நாளைக்கு வைஷ்ணவிக்கு நம்ம காலேஜில் யார் நம்பர் இதுன்னு கண்டுபிடின்னு அவகிட்ட கொடுத்தா அவள் கண்டுபிடிச்சி தந்துடுவா. அவளுக்கு எல்லா பயிலும் நம்பரும் தெரியும். வைஷ்ணவிக்கு தான் அந்த நம்பரை அமுச்சு விடணும். இப்போ சோனி என்னப்பா ஆச்சு? தனியாக கடந்து இப்போ நாத்திக்கிட்டு இருக்க? இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொன்ன இவளா ஒரு கதையை கட்டி அம்மட்ட சொல்லிட்டான்னா வேற அவ நம்மளை பார்க்கும்போதெல்லாம் திட்டுவாளே. 24 மணி நேரம் இப்படி போன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இப்படிதான் ஆகும்னு. வேண்டாம், நம்ம இவகிட்ட சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன் வேலையை பாரு. சி ஏதோ பணாத்திக்கிட்டு இருக்காளா, சரி எதுவும் பிரச்சனை போல இருக்குன்னு சரி நம்ம சால்வ் பண்ணலாமேன்னு பார்த்தா ஓவரா மினுக்கிறா. என்ன நீயும் போ. இந்த சோனி வர வர ரொம்ப மாறிட்டாம்மா. முன்னாடிலாம் எதுனாலும் சொல்லுவா, இப்போலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா, இவெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தானே எல்லாம் பண்றா. இங்கே பாரு, நான்லாம் எதுனாலும் உங்ககிட்டலாம் சொல்லிடுவேன் தெரியுமா? ரொம்ப பண்ணாத. நீ ஏன் சொல்றா? இனிமே சொல்லாத. பாரு, இனிமே உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பேரு. சொல்லாத. எனக்கு என்ன வந்துச்சு? எல்லாம் எனக்கு படுக்க இடம் இருக்கா? வாமா, இந்த இடம் கிடக்கு பாரு. எல்லாம் என்ன சோனி, கீழே ஏன் தரையில இப்படி கிடக்கா? ஒரு பாய் எடுத்து போட்டு படுக்க வேண்டியது தானே. எம்மா அவ கடந்துட்டு போட்டா, நீ வா, நீ வந்துங்க படுமே என் பக்கத்துல. ஏலா பிள்ளை பாய்க்கு போடாம ஒன்றும் போடாம இப்படி தரையில கிடக்கா. நீ என் பக்கத்துல வா, உன் பக்கத்துல வாணிக்கிட்டு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் இப்படியே படுத்துக்கிட்டேன். தரை நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு. சரி வேணா மேலே படு. கொஞ்சம் எனக்கு இடம் தாங்க, நான் என்ன இடையில படுத்துக்கிட்டியே. எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலி தாங்க முடியல, பார்த்துக்கிடுங்க. அதான் சரி கொஞ்சம் தாராளமா படுக்கலாமேன்னு பார்த்தேன். நீ படுமா, தாராளமா படு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கீழே படுத்துக்கிடுவேன், எனக்கு நல்லா தர ஜில்லுன்னு தான் இருக்கு. அப்படியா? பிள்ளை கீழே படுத்துருக்கு, நம்ம மேலே படுக்கமான்னு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரிலாம் இருக்கு. எம்மா நீ வாமா என் பக்கத்துல படுமா. உன்னையே கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா என்ன அழகா இருக்கும். ஆமா, கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கினாவ, கட்டி பிடிச்சிக்கிட்டு தூரப்பா தள்ளிப்படு. நாங்களே ஓரமா படுத்துக்கிட்டியே. நீங்கள் காலையில எந்திக்கவே மாட்டியே. நான் காலையில சீக்கிரம் எந்திக்கணும், அதனால நான் இங்கட படுத்துக்கிட்டியே. கை கால்வெல்லாம் மேலே போடக்கூடாது சொல்லிட்டேன் அம்மா. சரிம்மா, வா வா வந்து பாடு. கையை பொடியன் காலை பொடியன்னு போட்டு அமுக்குன்னு அமுக்கி உடம்பு பூரா வழியாகி போயிருது. அதனாலே பாதி காலையில எந்திரிச்சு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. எம்மா நீ நடுவில் 2 பேருக்கு நடுவில் படுக்கிறதுனால தான் அவளும் தூக்கி போடியா நானும் தூக்கி போடுறதுனால உனக்கு அப்படி இருக்கு. இனிமேல் நீ என் பக்கத்தில் மட்டும் படுமா, நான் மட்டும் தூக்கி போட்டேன்னா உனக்கு பெருசாக தெரியாது. படு படு, படுத்து தூங்கு, சோரிக்காம தூங்குங்க. எல்லாம் கையை மேலே படாத, தூரப்போ. சும்மாம்மா, சும்மா கை மட்டும்தான் வச்சுருக்கேன். எல்லாம் வேற அடிச்சு விடுவேன், தூர பேர் சொல்லிட்டேன். சே, இந்த அம்மா மேலே கையே போட விடமுண்டுங்கால. மேலே கை போட்டுட்டு தூங்கலைன்னா நமக்கு வேற தூக்கம் வராதே. சரி கொஞ்ச நேரம் போன நோண்டுவோம். சவுண்டை குறைச்சி வச்சு மெதுவாக பார்க்கணும், இல்லாட்டின்னா அம்மா திட்டுவா. யார் அது நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்குது? காவி என்னத்துக்கு இப்போ மெசேஜ் பண்ணியிருக்கா? ஓ, காலேஜில் நடந்த ப்ரோக்ராம் நமக்கு அனுப்பியிருக்காளோ? இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? ஏற்கனவே ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, இதை வேற டவுன்லோட் பண்ணி இன்னும் ஸ்டோரேஜ் அதிகமாக்கவா? அப்படியே டெலீட் பண்ணி விட்ற வேண்டியது தான். ஏலா போன நோண்டாம தூங்கு. சரிம்மா சரிம்மா, அந்த ஃபோன் நோண்டல, சும்மா ஒரு மெசேஜ் வந்துருந்து அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். விடிய விடிய வேற போன நோண்டியது தூக்கம் வரலன்னு வேற காலையில எந்திக்கதே கிடையாது. போனை வச்சுட்டு தூங்குங்களா. போனை நோண்டிக்கிட்டு இருக்கத பார்த்தேன், போனை தூக்கி சல்லி சொல்லியா அதுக்கு உடச்சி எரிஞ்சிருவேன் பார்த்துக்க. நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இடந்தாதான் தூக்கம் வரேன்னு கண்ணை மூடினாப்லே இருக்கேன் திறக்காம. என்னை எந்திரிச்சு அடிக்க வச்சிடாத பார்த்துக்க. சரிம்மா சரிம்மா, இந்த ஃபோனை வச்சுட்டேன். சே, நிம்மதியாக இந்த வீட்டில் போன்னு கூட நோண்ட முடியாது. என்னது இது? எப்பயும் படுத்த உடனே தூக்கம் வந்துடும். இன்னைக்கு என்ன தூக்கமே வர மாட்டேங்குது நமக்கு. ஒருவேளை போன்ல பேசுனது யாருன்னு யோசிச்சு நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதோ. எதுவா இருந்தாலும் விடியட்டும், விடிஞ்சதை நாளைக்கு அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்ணிடணும். ஷாம், இதுக்கு மேல முடிச்சிருக்காத, அப்புறம் ஓவர் ஹெட்டேக் ஆயிரும் காலையில உனக்கு தான். தயவு செய்து எதையும் யோசிக்காம தூங்கிரு ஷாம். இப்படி 8-9 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். அதனால தான் பொண்ணு மகாராணி கணங்க தூங்கியா. நம்ம கடந்து பாத்திரம் சட்டி பானையை கழுவிட்டு அடக்க வேண்டியிருக்கு. அட, நம்மள கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க முடியாவலா? என்னத்துக்கு இப்படி காலங்காத்தாலே பாத்திரம் சட்டி பானையெல்லாம் அடிச்சு உடச்சிக்கிட்டு அடக்குந்த கிளவி?
நம்ம வீட்டுக்காரு ஊரில் இல்லைன்னா போதும், இதுக்கு கொண்டாட்டம் தான். நம்மளை திட்டுனா நல்லா வஞ்சகம் இல்லாமல் திட்டிட்டு அடக்கும். சரி, நம்ம கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு எப்பயும் போல் படுத்துக்கிடுவோம். பேசட்டுக்கு இந்த கிளவியும் கூட்டு போயிருந்தா என்ன, கூட்டுட்டு போயிருந்தாருன்னா நம்ம நிம்மதியாக தூங்கியிருக்கலாமே கூட கொஞ்சம் நேரம். பையனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சிம்ரனை மட்டும் கூட்டுட்டு போயிட்டாரு. இந்த கிளவியும் கூட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன என் மகன் கொடுக்க இடத்துல தான் அவன் இப்படி கடந்து திமிரு பிடிச்சி தூங்கிட்டு அடக்கா. எல்லாத்துக்கும் காரணம் என் மோயன் தான். வேற இவளை மட்டும் திட்டி நம்ம என்னத்த பண்ண? நம்ம மோயன் கொடுக்க இடத்துல தானே இவ இப்படி கடந்து கடையில கிடக்கா. அடாடாடாடா, இது சுப்ரபாதத்தை இப்போதைக்கு நிப்பாட்டாது போலையே. அவனை தான் சொல்லணும், இவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் முதையே இவ்வளவு நாள் இருந்தான்னா இவ ஒழுங்கா இருந்திருப்பா. அவன் கொடுக்க இடத்துலதான் இவ இந்த கடை கிடக்கா. இதுக்கு மேலே படுத்து கிடந்தா சரிப்பட்டு வராது. என்னன்னு போய் தலையை காட்டுவோம், அப்போதான் அதை வாயை மூடும். அவ வீட்டுல மோனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மருமவா வந்து சோறு பொங்கி தந்து காப்பி கிப்பி எல்லாம் போட்டு தருவா. காலையிலே எந்திரிச்சாதான். இந்த வீட்டுல அப்படியா? நம்ம தான் இவ்வளவுக்கு போட்டு கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த பாலம் பொங்கி தொலைய மாட்டேங்கு. இது பாலா பச்சை தண்ணியான்னு தெரியல. என்னத்தே 8 மணி சங்க இவ்வளோ சீக்கிரமா ஊதிட்டியே? எது 8 மணி சங்கா? ஆமத்தே, எப்பயும் 8 மணிக்கு தானே பாடுவிய. திடீர்னு இன்னைக்கு சீக்கிரமா 6-7 மணிக்கெல்லாம் பாடிட்டியல, அதான் பார்த்தேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப திமிருதானா? எத்தே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கொண்ட முடி அடுப்பில் பட்டு கருவிற போது பார்த்து. நீங்களும் பேசாட்டிக்கு உங்கள் மோயன் கூட சேர்ந்து ஊருக்கு போயிருந்தா பேரே உங்கள் வீட்டுக்காரு எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. அப்படி போயிருந்தா நான் அதுங்க வீட்டில் நிம்மதியாக இருந்திருப்பேன். எது இல்லத்தே, உங்களுக்கு அங்கே நல்லா ஜாலியாக இருந்திருக்கும்லான்னு சொன்னேன். எதுக்கு போக மாட்டேன்னு இங்கே இருந்தியலோ தெரில. நீ அந்த ஆளை வீட்டை திறந்து போட்டுட்டு சோவறதுக்கு பேருவே வீடு விடா கதை பேசியதுக்கு வேற இந்த வீடு என்னத்துக்கு ஆகும்? வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எவன் பாதுகாக்காது? அதுக்கு தான் இருக்கேன். அட, நம்ம ஊரில் யார் திருட போகிறா? அதை வீடு முழுக்க CCTV கேமரா வச்சுருக்கு. அப்புறம் யார் நம்ம வீட்டில் வந்து திருட போகிறாங்க? நீ 10 மணி வரைக்கும் தூங்கியவா? உனக்கு தெரியவா செய்யும்? திருடை வந்தாலும் போனாலும் அவ பாட்டுக்கு வீட்டையே காலி பண்ணி போனாலும் நீ எனக்கு நேரம் தான் தூங்கிட்டு இருப்பா 10-12 மணி வரைக்கும். காலையில் எந்திரிச்சமா வீடு வாசல பெருக்கமா தொளிச்சமா கோலம் போட்டமான்னு ஏதாவது செய்யறியா? ஒன்றும் செய்யறது கிடையாது. இங்கே பாருங்க தேய், உங்களுக்கு காலையிலே எந்திரிச்சு என்ன செய்ய தோணுதோ செய்யுங்க. செய்ய முடியலன்னா விடுங்க. காப்பி கிப்பி போட்டு குடிக்கணுன்னா குடிங்க, இல்லைன்னா குடிக்க முடியலன்னா இருங்க, நான் வந்து போட்டு தாரேன். நீங்கள் எதுக்கு கடந்து இப்படி கடந்து கத்திட்டு அடைக்கிய? ஆமா, இவ 10 மணிக்கு எந்திரிச்சு வந்து காப்பி போட்டு தருவான்னு நான் உட்கார்ந்து குத்தச்சிட்டு இருப்பேன் வாசல்ல, வேற வேலை இல்லாம. எத்தே, உங்கள்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாம் செய்கிறீன்னு தான் நான் சும்மா இருக்கேன். நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்பையும் காலையிலே எந்திரிச்சதான் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறிய. அதனால் நமக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். வேறு செய்ய மாட்டேங்கன்னு என்னையே குறை சொல்கிறிய. வேறு எந்த வேலையும் இல்லாமல் சும்மா எந்திரிச்சு என்ன பண்ணுறது? அதான் கூட கொஞ்சம் தூங்குவோமேன்னு தூங்கிக்கிட்டு இருக்கேன். வாங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா வழங்காது. போய் என்னமோ பண்ணு. என்ன இந்த பால் பொங்குது, காப்பி போட போறேன். உனக்கு காப்பி வேணும்னா வந்து போட்டு குடி. எனக்கு நான் ஹார்லிக்ஸோ பூஸ்டோ போன்விட்டாவோ ஏதாவது போட்டுக்கிடுவேன். நீங்கள் உங்களுக்கு போட்டு குடிங்க. அம்மா, ஒரு காஃபி கொண்டாங்கம்மா. நைட்டு சரியா தூங்கவே இல்லை, தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னையா பேராண்டி, எப்பயும் காலையில எந்திரிச்சதும் காப்பி கேட்க முடிய இன்னைக்கு காப்பின்னு வந்திருக்கே என்னையா? ராத்திரி எதுவும் சரியா ஒரு கண்ணுக்கும் உறங்கலையோ? கண்ணு வேற ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பியூட்டி, காப்பியை கொண்டா. இதுக்கு தான் நேரம் ஆகி வெளியே சுத்திட்டு வீட்டுக்கு வராதங்கிறது. கேக்கி ஐயா, நீ காத்து கருப்பு கண்ணி பியாய் வெள்ளம் சுத்தி வரையா நீ. அதனால ஒரு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் அந்தி முடியறதுக்குள்ள வரவாரு. அந்தி திரும்ப போயிட்டு வெளியே வந்தனும் ஐயா, காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். ஆமா, எந்த பிசாசுன்னு தெரியல, ஒரு பிசாசு தான் என் தூக்கத்தை கெடுத்துருச்சு. இங்க பாரியா, ராத்திரி நேரத்துல வெளியே போயிட்டு வந்தேன்னா இந்த வயசு பயவுல சுத்தி இந்த கண்ணி பியாய் பிசாசுவா தான் வந்து அலையும். அதுக்கு தான் சொல்லியாது கையில ஏதாவது வச்சுக்கையான்னு. அட டார்லிங், எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்னமோ போ, இன்னைக்கு ராத்திரிக்கு எப்படியும் சுத்தி போடணும், ஞாபகப்படுத்து என்ன? சரி பியூட்டி. ஐயா, இதுல உட்கார்ந்து காப்பியை கூட எங்க போறா? இல்ல பியூட்டி, சின்ன வேலை இருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பக்கத்துல போயிட்டு வரணும், சரண் வீடு வரைக்கும். ஏன்யா? இல்ல ஒரு சின்ன விஷயமா பேச வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னையுமே காலையில எந்திரிச்சதும் என்னமோ பியாய் அரைஞ்ச கணங்கா இருக்கா. ராத்திரி பூரா ஒரு கண்ணுக்கு தூங்கியிருக்காண்டானா, கண்ணை வேற கொட்ட முடிச்சுக்கிட்டு ஒரு படியெல்லாம் இருக்கான். காப்பியை கூட இருந்து குடிக்காம ஓடியானே. அந்த பையலையாவது போன பண்ணி ஒரு வாரத்தை ஆடினா வந்திருப்பானே. இவன் என்னத்துக்கு அங்கே ஓடியானது இல்லையே. சரி, படிக்க பிள்ளைகளுக்கு ஏதாவது படிக்க வேண்டிய சோழி கிடக்கும், நம்ம போட்டு கண்டதையும் யோசிச்சுட்டு அடப்போம்.